வெல்கம் டு லட்டூஸ் கிச்சன். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடயே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லட்டூஸ் கிச்சனில் ஒரு டெம்பிள் vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கிற திருவெள்ளரை கோவிலுக்கு தாங்க போக போகிறோம். இங்கே மெயினான கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ புண்டரிகாட்ச பெருமாள் கோவில் தாங்க. இது விஷ்ணு பகவான் தான். இங்கே வந்து தாயார் பேர் பார்த்திங்கன்னா செண்பகவள்ளி தாயார் தாங்க. ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். இது ரொம்ப வருஷம் முன்னாடி 2000 வருஷம் பழமை வாய்ந்த கோவில்னு சொல்கிறாங்க. அந்த முன்னாடி இருக்கிற கோபுரம் பார்த்திங்கனாலே தெரியும். அது முழுசாக கட்டியே முடிக்கலைங்க. ஆனால் அது அப்படியே தான் இருக்குது. இப்போ தான் வந்து அதையெல்லாம் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி அதெல்லாம் கட்டிகிட்ருக்குறாங்க. இந்த கோவில் கட்டினது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம அயோத்தியா ராஜாவான சிபி சக்கரவர்த்தி கட்டின கோவில் தாங்க இது. இந்த திருவெள்ளரை கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒரு கோவிலுங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து துறையூர் போகிற வழியில் இருக்குங்க. இந்த கோவில் மெயின் ரோட்லேயே நம்ம உள்ள அந்த என்ட்ரன்ஸ் இருக்குங்க. இப்போ இந்த ராஜகோபுரம் பக்கமெல்லாம் வேலை நடந்துட்டுருக்கறனால நம்மளை வந்து சுற்றி கிழக்கு வாசல் வழியாக போக சொல்லியிருக்காங்க. ராஜகோபுரத்துக்கு முன்னாடியே ஸ்ரீமத் ராமானுஜரோட சந்நிதி இருக்குங்க. ரொம்ப நல்லா இருந்தது உள்ள. இப்போ நம்ம ராமானுஜரை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா கிழக்கு வாசல் வழியாக உள்ளே போனாங்க. இங்கே இருக்கிற விஷ்ணு பகவான் புண்டரிகாட்ச பெருமாளுக்கு ஒரு அழகான பேரும் இருக்குங்க, செந்தாமரை கண்ணன்னு. அதோட இந்த கோயிலோட சிறப்பு பார்த்திங்கன்னா எங்கும் இல்லாத மாதிரி 2 வாசல் வச்சுருக்காங்க. ஒன்று உத்தராயணம், இன்னொன்று தட்சிணாயணம் வச்சுருக்காங்க. தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உத்தராயணம் வாசல் வழியாகவும், ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரை தட்சிணாயன வாசல் வழியாகவும் தாங்க பெருமாள் இங்கே தரிசிக்க போகணும். கோவிலுக்குள்ளேயே ஒரு தீர்த்த குளமும் இருக்குங்க. இந்த வாசல் வழியாக தாங்க நம்ம செண்பகவள்ளி தாயாரை பார்க்க போகணும். அடுத்ததாக இந்த வாசலுக்குள்ளே போனதாக புண்டரிகாட்ச பெருமாள் இருக்காருங்க. இங்கே வந்து தாயாரை தரிசிச்சுட்டு தாங்க பெருமாளை வந்து சேவிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இங்கே கோவில் பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக ஃப்ளாட் ஏரியாவில் நடக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் சாமி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மலை மேலே இருக்காருங்க. ஒரு சின்ன மலை மாதிரி மேலே தான் இருக்கிறாரு. அப்போ அதனால் கொஞ்சம் படிக்கட்டு ஏறி தான் உள்ளே போகணும். இங்கே 2 வாசல் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் தட்சிணாயன வாசல் தாங்க இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ உத்தராயண வாசல் வழியாக தான் நம்மளை பெருமாளை தரிசிக்க போகிறோம். கோவிலை சுற்றி நிறைய சிற்பங்கள் இருக்குங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ உத்தராயண வாசல் வழியாக தாங்க உள்ளே போகணும். இப்போ உள்ளே போனோம்னா இவர் தாங்க புண்டரிகாட்ச பெருமாள். நிறைய பரிவார சமேதங்களோடு இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கோயிலில் தாயாருக்கு தனியாக, விஷ்ணு பகவானுக்கு தனியாக பல்லக்கு இருக்குங்க. வந்து தாயார் தான் பல்லக்கில் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம புண்டரிகாட்ச பெருமாள் பல்லக்கில் பின்னாடி வருவார். இது தாங்க தாயாரும் விஷ்ணு பகவானோட உற்சவ மூர்த்திங்க. திருமஞ்சனத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு வெளியே வந்தோம்னா நம்ம ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதி பக்கத்தாடியே இருக்குதுங்க. இப்போ எல்லா சாமியுமே கும்பிட்டாச்சு. அடுத்ததாக இங்கே கோவிலுக்கு பக்கத்தாடியே ஸ்வஸ்திக் வடிவில் ஒரு குளம் இருக்குங்க. கண்டிப்பாக அது பார்க்க வேண்டியது தான். ஆனால் இப்போ பராமரிப்பெல்லாம் இல்லாமல் அது ரொம்ப சேதமடைஞ்சிருச்சு. இதெல்லாம் கட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பழமை வாய்ந்த கோவில் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. புண்டரிகாட்ச பெருமாளும் செண்பகவள்ளி தாயாரோட அருள் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச இந்த கோவிலை பற்றி இருக்கிற தகவல் எல்லாம் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.